வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொத்தவரங்காய் கறி. நம்ம கிளஸ்டர் பீன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொத்தவரங்காய் வச்சு ஒரு ஸ்டிர் ஃப்ரை எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். தேங்காயெல்லாம் போடாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கறி. இதுக்கு வந்து கொத்தவரங்காயை ஒரு 1 இன்ச் பீஸாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். அந்த எண்ட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் பீஸாக நறுக்கி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இரும்பு கடாய் வந்து இதுக்கு வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போட்டு தாளிச்சுக்க போகிறோம். நம்ம இந்த கடுகு நல்லா வந்து வெடித்ததுக்கு அப்புறமா இதில் வந்து இந்த நறுக்கி வச்ச கொத்தவரங்காயை நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். யூஸ்வலாக கொத்தவரங்காயில் நம்ம பருப்பூசலி மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இது வந்து வெறுமனே வந்து ஒரு ஸ்டிர் ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போது தாளித்து கொட்டினதுக்கு அப்புறமா இந்த கொத்தவரங்காயை அதில் சேர்த்துன்ட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம உப்பும் மஞ்சள் பொடியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா உப்பு தேவையான அளவு இதை சேர்த்துன்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். நல்லா வந்து இந்த கொத்தவரங்காய் மேலே வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற மாதிரி நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதை வந்து தண்ணி லேசாக தெளித்து நம்ம வந்து இன்பிட்வீன் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் வரலும் குக் பண்ணிக்கலாம். இந்த மூடி வைக்கிறனால அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். இருந்தாலும் நம்ம லேசாக வந்து அப்பப்போ தண்ணி விட்டுக்கலாம். இவை பார்த்தீங்கன்னா அங்கங்கே நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. இது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 2.5 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். கொத்தவரங்காய்க்கு நேச்சுரலாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால நான் 2.5 டீஸ்பூன் வந்து சேர்த்துட்ருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. இதை மூடி வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி எதுவும் விட வேண்டாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வதக்கினா போகிறோம். இந்த சாம்பார் பொடியோட ரா ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கொத்தவரங்காய் கறி. இதை வந்து நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், இல்லைன்னா வந்து ஒரு மோர் குழம்பு, தயிர் சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா நம்மளுக்கு வந்து போகும். ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் சாம்பார் பொடி போட வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் தனியா தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.